பொதுவுடைமை கட்சியின் முதுபெரும் தலைவர், தமிழகத்தின் தியாக தீபமாக வாழ்ந்தவர், சுதந்திர போராட்ட தியாகி, நாடு விடுதலை அடைவதற்கு தன்னையே அர்ப்பணித்தவர், பிரிட்டிஷ் காவல்துறை தேடும் பொழுது தலைமறைவு வாழ்க்கை நடத்தி தேச விடுதலைக்காக பாடுபட்ட மூத்த தலைவர். இப்படி ஒரு தலைவர் இருந்தாரா என்று அடுத்த தலைமுறை நம்பமா என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட எளிமையான நேர்மையான தலைவராக வாழ்ந்து 101 வயதில் மறைந்திருக்கிறார். மிகவும் என்னுடன் நெருங்கி தன்னுடைய பிள்ளையை போல் பாவிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய இழப்பு எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும், அவருடைய வரலாறு மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை யாரும் மறக்க மாட்டார்கள், அவருடைய தியாகத்தை மறக்க மாட்டார்கள். அதற்காகத்தான் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். நாடாளுமன்றத்திலும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் நாடாளுமன்றத்தில் பேச வைப்போம். தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே வலியுறுத்துவோம். வரவேற்க தகுந்தது. அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் வேறு யாரும் கொடுக்க முடியாது. மாண்பு முதலமைச்சர் அதை சரியாக செய்வார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, செய்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.